ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நமக்கு எல்லோருக்கும் பிடிச்ச சாம்பார் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம கோவில் ஸ்டைலில் சாம்பார் சாதம் எப்படி வீட்டில் செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செய்யும் போது கோவில் ஸ்டைல்லையும் இருக்கும், ஹோட்டல் ஸ்டைலில் அப்படி சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் கிடைக்கணுன்னா ஒரு மசாலா தான் ரெடி பண்ணணும். இந்த மசாலா செஞ்சு நீங்கள் செஞ்சுட்டு பாருங்கள். சாம்பார் சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியும் பருப்பையும் வேக வச்சு எடுத்துக்கணும். நான் ஒரு அரை அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம். அதே அரை அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். இது அரை அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு கம்மியாக எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பையும் அரிசியும் ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் பருப்பும் அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். பருப்பும் அரிசியும் சேர்த்து ஒரு அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 3 சொம்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு வச்சுருங்க. இது விசில் போட்டுட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதுனால அரிசியும் பருப்பும் நல்லா கொலைய வேகும். அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுத்துட்டதுக்கப்புறம் இது கூடவே 2 ஸ்பூன் அளவு முழு தனியாக சேர்த்துக்கோங்க. முழு தனியாக சேர்த்துட்டதுக்கப்புறம் இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தனியாவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பு வந்துடும். சீரகமும் வெந்தயம் நல்லா வறுத்துட்டதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாயும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட் பண்ணி சேர்க்கலன்னா திருவி கூட சேர்த்துக்கோங்க. தேங்காவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துறதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது நல்லா ஆறட்டும். கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை ரொம்ப நேரம் வதக்க வேணாம், ஏன்னா இதை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டால் போதும். 2 நிமிஷம் வதக்கிட்டதுக்கப்புறம் இது கூடவே நான் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கேரட், அவரைக்காய், கத்திரிக்காய் 3 சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காவை மட்டும் கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போவே சேர்த்துட்டா சீக்கிரமாக வெந்துடும் முருங்கைக்காய். கத்திரிக்காயும் சேர்த்துட்டு இது கூட அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் காய்கறி வேக வேணாம். நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காவையும் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே நான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருந்தோன்னே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அது நல்லா ஆறிட்டதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியை அரைச்சி சேர்த்துக்கணும். இது கூடவே கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை உடனே சேர்த்துடலாம். இதை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. புளி தண்ணி ஃபுல்லாக சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம்.
அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. ப்ரெஷர் போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு காய் கொதிச்சிட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் அரிசியும் பருப்பு எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்ட்டு. மேலாட்டமாக பார்க்கும்போது ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. இது கூடவே ரெடி பண்ணி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். காய் வந்து ஆஃப் தான் குக் ஆகிருக்கும். இப்போ வந்து இதை ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். சாப்பாடு கூட நல்லா ஒரு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். இதை இப்போது குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டு வச்சுட்டு ஐ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஐ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு விசில் வந்தால் போதும். அப்போ தான் காய் கரெக்டாக குக் ஆகிருக்கும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா காய் ரொம்ப ஓவர் குக் ஆகிரும். ப்ரெஷர் போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள் மேலே இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். கீழே ஃபுல்லாக சாதம் அப்படியே இருக்கும். இதை ஒரு நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. இதான கரெக்டான பதம். சுவையான சாம்பார் சாதம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே இது கோவில் ஸ்டைல்லையும் ஹோட்டல் ஸ்டைலும் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இது மெயின் இன்க்ரீடியன்ஸே அந்த மசாலா தான். இப்போ தாளிப்பு சேர்த்துடலாம். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். நெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அந்த சூட்லேயே நல்லா பொரிஞ்சிரும். தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பை இப்போ சாம்பார் சாதத்தில் சேர்த்துடலாம். தாளிப்பை இப்போ சாம்பார் சாதத்தில் சேர்த்துட்டு கலந்துட்டதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கணுன்ட்டு நல்லா ஈவனாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே ஹோட்டல் ஸ்டைலையும் கோயில் ஸ்டைலுக்கு தந்த மாதிரியே இருக்கும் சாம்பார் சாதம். இது எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே இதே பதத்துக்கு தான் இருக்கும். 3 நேரம் ஆனாலும் உங்களுக்கு இதே தண்ணி பதத்துக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ செமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுவையான கோயில் ஸ்டைலில் கிடைக்கிற சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருந்ததுன்னு. இந்த சாம்பார் சாதம் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நான் செஞ்ச மாதிரி ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் பிஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.